ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். போடி. கட் கட். ஓகே மேடம். மேடம் பாத்தா உட்கார். பாத்து பாத்து உட்கார். நிர்மலா ஐஸ் கேப் சார் எடுத்துட்டு வாங்க. ரொம்ப வலிக்குதா கையல்? என்னங்க கை காட்ட. கையல் கொஞ்சம். ஒண்ணு எரியுது கார்த்திக். ஒண்ணு கொஞ்சம் வச்சுக்கலாம். வேண்டாம், எரியுது. போதும். ஆகாது கையல். இது எப்படி? எனக்கு உடம்பெல்லாம் எரியுது கையல். நெக்ஸ்ட் ஷாட் வேணும்னே பண்றான். கார்த்திக் ப்ளீஸ் விடுங்க. மறுபடியும் தகராறு வேண்டாம். ப்ரொடியூசர் ஊர்ல இல்ல, வந்ததும் நான் பேசுறேன். இல்ல கையல், என்னதுக்கு வீணா வம்பு கிழக்குறான்னு தெரியல. இவர் பண்றது தப்புன்னு ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். முதல் படத்திலேயே இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற இந்த மாதிரி ஆளுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்க கையல். கார்த்திக் ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம். சரி விடு. விடுங்க கார்த்திக். வா கையல், வா. பாத்து நானே வரேன். பாத்து. என்னாச்சு சார்? நான் கிளம்புறேன். வழக்கமா இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு டிஸ்டர்ப் மூட் இருக்கும். வனமோகினியில கூட இப்படித்தான் 2 நாள் சரியாவே பண்ண முடியல. சென்டிமெண்டா எனக்கு அதான் ராசி. லவ் ஸ்டோரியும் வனமோகினி மாதிரியே பெரிய ஹிட் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் சார். சிவம் ரெடியா இருக்கு சார். ஓகே சார். Okay then. வாங்க சார். I'm leaving sir. Bye sir. Bye sir. ஹீரோ சொன்னா கேட்டுதானே ஆகணும். பதிலா பேச முடியும். எல்லாத்தையும் நாமளே மென்னு நாமளே முழுங்க வேண்டியதுதான். வா. பிருத்வி, கூடிய சீக்கிரமே கையில விட்டு நீ நிரந்தரமா பிரியற நேரம் வந்துடுச்சு. மனசுக்குள்ள என்ன நினைக்கிற, ஏன் ஓடுற எல்லாம் எனக்கு தெரியும். கையில பத்தி நான் போட்ட போடுல கலங்கி போய் ஓடுறல்ல, ஓடு ஓடு. அங்க ஓ ஹீரோயின் விழுந்து புரண்டு கையில காயம் பட்டுக்கிட்டு இருப்பா. நீ அவளை நினைச்சு மனசுல காயப்பட்டு போற. போ பிருத்வி போ. தம்பி, தம்பி சொல்லுங்க சிவம். ஷூட்டிங்ல இருந்து திடுதுப்புன்னு கிளம்பிட்டீங்களே, ஏன்? என்னால முடியல சிவம். எத்தனை தடவை திரும்ப திரும்ப கையில் தப்பு தப்புங்கிறத என் கண்ணுக்கு எதிராவே பாக்குறது. கையில் தப்புங்கிறத என் கண்ணாலேயே பாக்குறேன். ஆனா என் மனசு என்னமோ ஏத்துக்க மாட்டேங்குது சிவம். ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவளையே சுத்தி சுத்தி வருது சிவம். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க சிவம். அவளை பத்தி யார் யாரோ ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அதை என்னால ஜீரணிக்க முடியல சிவம். ஏன்னா என் மனசு பூரா அவ அப்படியே இருக்கா. ஆனா அதே கையில இப்போ வேற மாதிரி பாக்குறப்போ எனக்கு ஷாக்கா இருக்கு சிவம். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல சிவம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவ திரும்பி போனாங்கிறத கேட்டதுக்கு அப்புறம் எப்படி என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்க முடியும் சிவம்? நீங்க, அம்மா எல்லாரும் நினைக்கலாம், என்னடா
பிருத்வி இப்படி ஊரு பேரு தெரியாத ஒருத்திக்காக உருகிறானேன்னு நினைக்கலாம். ஆனா அதான காதல் சிவம். பார்த்த நிமிஷத்துல நமக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துரும். அப்படி நடந்தது உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி சூறாவளி மாதிரி அடிக்கும். அந்த எண்ணமோ ஒண்ணு என் மனசுக்குள்ள நடந்துருச்சு. அதை விட்டுட்டு என்னால வெளியில வர முடியல சிவம். நான் என்ன பண்றது? புரியுது தம்பி. அதான் ஷூட்டிங்ல என்னோட சீனை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அங்க இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி நடக்கிறது? நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்? ஒரு ஆர்டிஸ்டுக்கு மனசு சந்தோஷமா இருக்கணும் சிவம். அப்பதான் நடிப்பு நல்லா வரும், முழுசா அவுட்புட் கிடைக்கும். என்னால முடியல. சரி தம்பி, ஆனா இப்ப வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதான் இப்ப பிரச்சனையே. காலையில ஷூட்டிங் கிளம்புறப்போ அந்த கையில் நினைப்ப வேண்டான்னாங்க. ஆனா அவ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி நான் கையில நினைக்காம இருக்க முடியும்? அம்மா அம்மா கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது தம்பி? இன்னைக்கு ஷூட்டிங்ல என் போர்ஷன் முடிஞ்சிருச்சு, அதான் நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. சரி தம்பி, சொல்றேன். வலிக்குது. போதும், பார்த்து. வலிக்குது. ஒரு நிமிஷம். ஹலோ பொண்ணு, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏமா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஆமாண்டி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்? பொண்ணு, என்னமாச்சு? இல்லம்மா, ஷூட்டிங்ல கீழே விழுந்துட்டேன். என்ன பொண்ணு சொல்ற? பார்த்து ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? தெரியாம தவறி விழுந்துட்டியா? இல்லம்மா, தெரிஞ்சுதான் விழுந்தேன். என்ன பொண்ணு, தெரிஞ்சே விழுந்தியா? இல்லம்மா, ஷூட்டிங்ல கீழே விழற மாதிரி எடுத்தாங்க. அதான் 2-3 தடவை விழற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி இப்படி சொல்ற? நீ தெரியாம விழுந்தாலே நான் பதறி போயிடுவேன். நீ தெரிஞ்சே விழுந்தன்னு சொல்ற. உனக்கு கஷ்டமா இல்லையா பொண்ணு? மா, ஷூட்டிங்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாலும் தியேட்டர்ல கைத்தட்டல் வாங்குறப்போ எல்லா கஷ்டமும் மறந்து போயிடுமா. சந்தோஷமா இருக்கும். அதுதாம்மா சினிமாவோட கொடுப்பனையே. நடிக்க ஆரம்பிச்சுட்டா வேற எதுவுமே தெரியாதுமா. அப்படி நடிச்சாதாம்மா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்லா நடிக்கிறேன்னு பாராட்டு கிடைக்கும். பார்வதி, பொண்ணு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா சொல்லுமா. பார்வதி, வந்துட்டேங்க. அப்பாவை விட்டு அம்மா மனசு எப்ப வெளியில வருமோன்னு தெரியல. பெத்த பொண்ணு கிட்ட பேச கூட பயப்படுறாங்க. மாமா, மாமா, இதோ வரம்மா. என்னம்மா? மாமா, அந்த கருத்தம்மா கயல் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வருவாளானே தெரியல.
நீ சொன்னத டைரக்டர் கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. விழுந்து விழுந்து சிரிப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் விழுந்து விழுந்து நடிக்கிறத கேள்விப்படுறேம்மா. ஆமா மாமா, இனிமே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் அவளுக்கு நரகம்தான். ஏண்டா இங்க நடிக்க வந்தோன்னு அவ ஃபீல்ட விட்டே ஓட போறா. சரிம்மா, உனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ ஷூட்டிங் கிளம்புமா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க ஹரி. அது வந்து மேடம், இன்னைக்கு காலையில பிருத்திவி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க ரிலாக்ஸ்டா மதியம் வந்தா போதும். ஆஃப்டர் லஞ்ச் தான் உங்களுக்கு ஷாட் இருக்கும். சோ நீங்க லஞ்சுக்கு இங்க இருக்கிற மாதிரி வந்தா போதும் மேடம். அப்போ அதுக்கேத்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஷூட்டிங் எங்க? லொகேஷன் ஏவிஎம் தான் மேடம். ஓகே, நான் வந்துடுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன கார்த்திக், பக்கத்துல ஏதோ ஷூட்டிங் போல இருக்கு? தெரியல கயல், இருக்கே இப்போ. ஹலோ மேடம். குட் மார்னிங். வாங்க மேடம், ரெடி ஆயிடலாம். ஓகே. மேனேஜர் சார், இங்க பக்கத்துல என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்கு? அங்கேயா பிருத்திவி சாரோட ஷூட் போயிட்டு இருக்கு. அழகான ராட்சசி ஷூட் போயிட்டு இருக்கு. ஓ, மேடம் கேரவன் அங்க இருக்கு, நீங்க ரெடி ஆயிடுங்க. ஹலோ சொல்லுங்க சார், நான் ஷூட்டிங்ல தான் இருக்கேன். கயல் ஒரு நிமிஷம். பிருத்வி சார் படம்னு அவர் சொன்னதும் உன் முகத்துல ஒரு மாற்றம் தெரியுதே. இதெல்லாம் மனசுல போட்டு உழப்பிக்காத. ஒரு ஸ்டுடியோல ஒரே நேரத்துல பல படங்களோட ஷூட்டிங் நடக்கிறது வழக்கமான ஒண்ணு. நீ உன் படத்துல மட்டும் கவனம் செலுத்த. ஏற்கனவே சுரேந்தர் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, அது உனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கயல். புரியுது கார்த்திக். சரி, போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா சார், ஈவினிங் வரைக்கும் நம்ம இங்க வேற ஏதோ ஷூட் போயிட்டு இருக்கா? ஆமா சார், உங்க ஹீரோயின் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. கயல் மேடம் ஷூட்டிங் தான் சார். லவ் ஸ்டோரி ஷூட்டிங் இங்க தான் சார் நடக்குது. சரி, நீங்க போங்க. ஓகே சார். தம்பி, உங்க முகத்தை பார்க்கறப்போ ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த யோசனை என்னன்னு எனக்கு புரியுது. வேண்டாம் தம்பி, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நேத்தே அம்மா என்ன டின்னு கட்டிட்டாங்க. ஷூட்டிங்கை நீங்க பாதியிலே விட்டுட்டு போனது தெரிஞ்சு போச்சு. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா இருங்க. என்ன? இல்ல சிவம், நேத்து கையில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா நேரமாச்சு அது இதுன்னு கார்த்திக் சொல்லவும் என்னை பார்க்காமலே கிளம்பி போயிட்டா. இப்ப கூப்பிடுற தூரத்துல தான் ஷூட்டிங் நடக்குது. லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறான்னு.
ஏன் கயல்? ஸ்பாட்டுக்கு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லையே. இல்ல, நேத்து பிருத்வி சார் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிட்டு அவரை பார்க்காம திரும்ப வந்தது மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு கார்த்திக். பிருத்வி சாருக்கு அப்படி என் மேல என்ன கோவம்னு எனக்கு சத்தியமா புரியல. என்னவோ எங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய இடைவெளி வந்த மாதிரி இருக்கு. அவரால அறிமுகமாகி இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப அவரை என்னால பார்க்க முடியல, சகஜமா பேச முடியலன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். உன் மனசு புரியுது கயல். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லையே. எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் நீ கரெக்டா நடந்திருக்க. நேர்ல போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்த, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப விஷ் பண்ண போன, அவர்தான் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ கயல்? இப்ப என்னதான் பண்றது கார்த்திக்? பிருத்வியை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, என் மனசுல இருக்க நன்றி உணர்வு மாறவே மாறாது. அது அவருக்கு புரிய வைக்கணும். அவரை நேர்ல பார்த்தா மட்டும்தான் நான் நினைக்கிறது நிறைவேறும் கார்த்திக். ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே பெர்மிஷன் கேட்கறது அவ்வளவா நல்லா இருக்காது. ஷார்ட் கேப்ல அங்க பிருத்வி சார் ஃப்ரீயா இருக்கிறப்போ பார்த்து பெர்மிஷன் கேட்டு நீயே போய் பார்த்து பேசிட்டு வா கயல். ஏன்னா நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு கயல். நீ முழு மனசோட இன்வால்வ் ஆகி நடிச்சா மட்டும்தான் அந்த சவாலை ஜெயிக்க முடியும். அதை மட்டும் எப்பயும் மனசுல வச்சுக்கோ. சரி கார்த்திக். ஆமா சார், கரெக்ட் தான். என்ன மேனேஜர்? ஒரு நிமிஷம். நேத்ரா என்ன காணோம்? அவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல தான் ஷூட் சொல்லியிருக்கேன். அதனால மத்தியானமா வர சொல்லியிருக்கேன். நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே ஓகே. சொல்லுங்க. சொல்லு நிர்மலா. மேடம், நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க? இல்ல, நான் வீட்ல இருக்கேன். எனக்கு மத்தியானம் தான் ஷூட்டிங். ஏன், என்ன விஷயம்? மேடம், இன்னைக்கு 2 படமும் ஒரே ஸ்டுடியோல தான் நடக்குது. ஒரே இடத்துல ஷூட்டிங்கா? ஆமா. ஏவிஎம்ல கயல் படத்துக்கும் ஷூட்டிங்கா? ஆமா மேடம். நேத்தும் இங்க தான் நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க தான் ஷூட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்க. சரி, அதுக்கு என்ன? காலையில வந்ததுல இருந்து கையில் ஒரு மாதிரி டல்லா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கார்த்திக் கிட்ட பேசினா ஷிப்பு பிருத்வியை பார்க்க போறத பேசிட்டு இருக்காங்க மேடம். என்ன சொல்ற நீ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ எப்படி போவா? இவ்ளோ பிரச்சனை நடந்து பிருத்விய பார்க்க அவ போகவே கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அவ எப்படி அங்க போவா? இல்ல மேடம், நேத்து பார்க்க போனப்போ பிருத்விய மீட் பண்ண முடியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதனால நேர்ல பார்த்து அவரை சமாதானப்படுத்தணும்னு அப்படி இப்படின்னு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு கார்த்திக் ஷார்ட் இன்டர்வல்ல கேட்டுட்டு போன்னு சொல்லிருக்கா மேடம். ஷார்ட் இன்டர்வல்ல போக போறாளா? சரி, இப்போ அங்க என்ன நடக்குது? இப்ப டேக் போக போகுது மேடம். இது முடிய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் தான் மேடம் அவங்க போவாங்க. ஓகே நிர்மலா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்னம்மா நேத்ரா, என்னாச்சு? ஐயோ, நீங்க தள்ளுங்க மாமா. அட நேத்ரா, டிரைவர் வண்டி எடு. நேத்ரா ஓகே மேடம். நில்லுமா, சொல்லிட்டு போமா. என்னாச்சு? நேத்ரா 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 சொல்லிட்டு போமா.
நேத்ரா நேத்ரா சார் எஸ் கமென். சார் என்னப்பா? மேடம் வந்திருக்காங்க சார். ஓகே. மேடமா? ஏய், மேடமா? கையில் வந்திருப்பாளோ? ஏய் பிருத்வி ஏய், பிருத்வி stop. ஏய், பிருத்வி ஏய், பிருத்வி நான் தான் நேத்ரா. நேத்ரா? எந்த நேத்ரா? நேத்ரா? ஆ, என்ன நேத்ரா இப்படி வந்திருக்க? அப- அப- ஆ, அது அது வந்து ம், நீங்க ஷூட்டிங்க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் தனியா இருப்பீங்க, போர் அடிக்குமே, பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். வேகமா வந்தது, மூச்சு வாங்குது. வேகமா வரதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு நீ இப்படியா? நீங்க ஏன் பயந்தீங்கன்னு இப்பதான் தெரியுது. சாரி பிருத்வி. போ.